அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேல் அகாடமி யூடியூப் சேனல். யூனிட் 8 யூனிட் 10 சீரீஸில் இன்றைக்கி டே 3. நாம் யூனிட் 8 யூனிட் 9ல் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். இது வரப்போகிற குரூப் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி பயனடைங்க. இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மா சிங்காரவேலர், உழைப்பாளர்களுக்காக குரல் கொடுத்தவர். இவரை பற்றி நம்ம பார்த்துருவோமா? இவரோட காலம், இவர் 1860 பிறக்கிறாரு. அப்புறம் 1946 இறக்குறாரு. இவரோட காலம் 1860 முதல் 1946. இவர் எங்கே பிறக்கிறாருன்னா சென்னையில் பிறக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர். யார்? மா சிங்காரவேலர். இளமை காலத்தில் பௌத்த மதத்தை பின்பற்றினார். மா சிங்காரவேலர் இளமை காலத்தில் பௌத்த மதத்தை பின்பற்றினார். அப்புறம் 1923 மே 1 அன்று மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர். அதாவது மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா மா சிங்காரவேலர். எப்போ? 1923 மே 1, உழைப்பாளர்கள் தினம். மா சிங்காரவேலர் இந்திய பொது உடைமை சங்கத்தின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராகவும் இருந்திருக்காரு. இவரோட பத்திரிகை பார்த்திங்கன்னா தொழிலாளன். இதை எதுக்காக தொடங்கியிருப்பார்னா, தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த தொழிலாளர்ன்ற பத்திரிகையை தொடங்கியிருப்பார். இவர் பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரோட கருத்துக்களை தமிழில் வடிவமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மொழி புலமை. இவர் எந்தெந்த மொழியில் புலமை பெற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன் போன்ற 7 மொழிகளில் இவர் புலமை பெற்றிருக்காரு. அவ்வளோதாங்க. இதுதான் மா சிங்காரவேலர் பற்றின முக்கியமான சில பாயிண்ட்ஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம வேல் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.